ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் சிம்பிளாக ஒரு பனானா கேக் செய்ய போகிறேன் வித் சாக்கோ ஃப்ளேவரில் ப்ரெட் பேட்டர்னில். இதுக்கு என்னென்னா கொஞ்சம் பனானா தேவை, 3 எடுத்துக்கோங்க. அதை நல்லா மிக்சியில் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்னா அதில் 3 எக்ஸ் போட்டு நல்லா சாஃப்டாக ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணணும். எந்த அளவுக்கு நீங்கள் ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணுறீங்களோ நீங்கள் உங்களுக்கு ஸ்மூத்தியான நல்ல சூப்பரான கேக் உங்களுக்கு கிடைக்கும். பாருங்கள், மிக்சிங் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1 கப் ஆஃப் சுகர், அப்புறம் 1.5 கப்ஸ் ஆஃப் மைதா. இதையும் ஜென்டலாக நீங்கள் மிக்ஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஸ்டெப்னா எப்போயுமே ரொட்டேட் பண்ணுறப்ப கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் ரொட்டேட் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு 1/2 கப் ஆஃப் சாக்கோ பவுடர். நெக்ஸ்ட் 1/4 கப்பு பார்த்திங்கன்னா பட்டர், 1 டீஸ்பூன் ஆஃப் பேக்கிங் பவுடர், கொஞ்சம் க்ரஷ்டு வால்நட்ஸு அதெல்லாம் போட்டுட்டு திரும்ப ஜென்டிலாக சாஃப்டாக மிக்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் வால்நட்ஸ்க்கு பதிலாக வேறு நட்ஸ் கூட போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப்னா 1 டீஸ்பூன் ஆஃப் வெனிலா எசன்ஸ் போட்டு திரும்ப ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அழகான பேட்டர் கிடைக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப்னா ஒரு லெட் எடுத்துகிட்டு அந்த பேன் எடுத்துகிட்டு அதுக்குள்ளே பட்டர் ஷீட்டை வச்சு அந்த பட்டர் தடவி இந்த கண்டென்ட்டை அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் சாக்கோ சிப்ஸ் போட்டு கொஞ்சம் டெக்கரேட் பண்ணிக்கோங்க. ஏன்னா குழந்தைங்களுக்கு சாக்கோ சிப்ஸ் போட்டால் கண்டிப்பாக பிடிக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப்னா வீட்டில் உள்ள சாதாரண பிரியாணிக்கு உண்டானே ஸ்டாண்ட் வச்சு அந்த அந்த கண்டென்ட் மேலே ப்ளேஸ் பண்ணி மூடி போட்டு 40 மினிட்ஸ் பேக் பண்ணுங்கள். பாருங்கள், அழகாக குக் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் பொறுமையாக கத்தி வச்சு இந்த சைட்லலாம் எடுத்து விடுங்க. ஏன்னா ஹாட்டாக இருக்கப்போ டக்குன்னு கேக் சில டைம் இதாயிரும். ஸோ இப்போ சாஃப்டாக பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த பட்டர் ஷீட்ஸ்லாம் ஸ்லோவாக ரிமூவ் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ அழகாக வருது பாருங்கள். அது மாதிரி பாட்டம் உள்ள ஷீட்டை ரிமூவ் பண்ணிடுங்க. ஃபஸ்ட் டைம் கேக் செய்கிறவங்க இந்த மாதிரி குட்டியாக செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நம்ம அழகாக பீசஸ் போடலாம். பீசஸ் போட்டப்போ நான் ஹாட்டாக இருக்கப்பே கட் பண்ணினேன். ஸோ நல்லா பாருங்கள், ஒரு ஸ்டீம் போகிறது தெரியும். நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இந்த அளவுக்கு சாஃப்ட் டெக்ஸ்சர் கிடைக்கணும்னா நீங்கள் எப்படின்னா எந்த அளவுக்கு நீங்கள் மிக்சிங் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு சாஃப்ட் டெக்ஸ்சர் கிடைக்கும். பாருங்கள், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்டில் தென், பை பாய் ஃப்ரம் ஷங்கார்த்திகா. தேங்க்யூ, பபாய்.